சாட்சி என்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தணும் என்று ஆசைப்பட்டேன். பிரசங்கம் எல்லாமே பாதி முடிச்சிட்டிங்க எல்லாருமே. எப்படி சொல்கிறது அப்படின்னா, கடந்த வாரம் முன்னாடிலாம் பார்க்கும்போது சாட்சி நிறைய பேர் இருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் நேரம் பத்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது சில நேரத்தில் சாட்சி என்ன செய்கிறாங்க, சொல்ல மாட்டாங்க. அது உபவாச கூட்டத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, முள்ளிரவு ஜெபத்தில் சொல்கிறது உண்டு. ஆனால் இன்றைக்கி நானும் சொல்லலை, யாரும் எதுவும் பண்ணலை. சாட்சி நேரங்கள் என்று சொல்லி ஒரு 4 பேருக்கு மேலே சாட்சி சொன்னாங்க. அதிலே பாதி பிரசங்கம் முடிஞ்சிட்டு. இந்த நாளே நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சாட்சியின் சாதனை என்ற ஒரு தலைப்பில் நம்ம பிரசங்கத்தை கேட்க போகிறோம். சாட்சியின் சாதனை அது எப்படி இருக்கும்? ஒரு மனிதனுடைய சாட்சி ஒரு சாதனையாக மாற வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற இந்த செய்தி. பெயர் தெரியல, ஆனால் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு இணையதளத்தில். நான் அந்த கொட்டேஷன் பார்த்தேன். பிறருடைய சிறையிருப்பை திறப்பதற்கு நம்முடைய சாட்சி ஒரு சாவி ஆகும் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் சொல்கிறது சரிதானே? பிறருடைய சிறையிருப்பை திருப்புவதற்கு, ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், துன்பத்தில் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய சிறையிருப்பை திருத்துவதற்கும் நம்முடைய சாட்சி ஒரு சாவி போல் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் மறக்க வேண்டாம். டெஸ்டிமனி என்று சொல்லலாம், சாட்சி என்று சொல்லுவாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால், இந்த நாளில செய்தி நீங்கள் கேட்டு முடியும் போது நம்மளுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தையெல்லாம் தேவனுக்கு நன்றி என்ற வார்த்தையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரம் வசனம் 16, 17, 18, 19 4 பகுதியை 4 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் கொஞ்சம் வாசிங்க. 4 வசனம் தொடர்ந்து யாராவது வாசிக்கிறீங்களா? அப்படி வாசிடுங்களா, என்ன போயிட்டு இருங்க. அடுத்த வசனம் வாசி. பத்தொன்பது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இருந்த நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்கிறீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். பாவிகளாக இருக்கிற எங்களுடைய குரலை நீர் கேட்டு கர்த்தர் பதில் தரும்படியாய் இந்த செய்தியில் மறைக்கப்பட்ட சத்தியங்கள், ஒளிந்திருக்கக்கூடிய உண்மைகளை வெளிச்சம் போட்டு எங்களுக்கு நீர் காண்பித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலிருந்து நாங்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது சாட்சியின் வல்லமை எப்படி இருக்கும் என்பதை அறிந்தவர்களாக, அதை நன்கு புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு உங்களுடைய மனதில் பதிந்தது என்று தெரியல. மீண்டும் ஒரு முறை நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் உங்களுடைய வேதத்தை திருப்பி கொண்டு மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 3 விதமான ஜபங்கள் இந்த 4 வசனத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 3 ஜபங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், விண்ணப்பங்கள் வைக்கிறாங்க. முதல்ல 2 விண்ணப்பங்கள் நிறைவேறுகிறது. 3ஆவதாக ஏறெடுக்கப்படுகிற அந்த வேண்டுதல், அந்த விண்ணப்பமானது நிறைவேற்றப்படலை. அது ஏன் அந்த நிறைவேற்றப்படலை அப்படின்றத இந்த நாளில் நம்மளுடைய பிரசங்கத்தினுடைய ஒரு முன்னுரை என்று நீங்கள் மறந்துவிட வேண்டாம். 18வது வசனத்தை யாராவது வாசிங்களேன். ஒரு பிரச்சனை இருக்குது, பிசாசு சொல்றான். முதலாவது ஜெபிக்கிற ஜெபம் யார் ஜெபிக்கிறான்னா, சாத்தான் முதலாவது ஜெபிக்கிறான். அந்த சாத்தான் என்ன சொல்றான் அப்படின்ற விளக்கத்தை பார்த்தோம். 2வது அப்படியே சொல்லிட்டே வரும்போது இயேசு கிறிஸ்துவுடைய நடந்த நிகழ்வு வருது, வாசிங்க. அப்படியே அவர் படவில்
ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான் என்று வாசிக்கிறோம். இந்த முதல் ஜெபத்துல நீங்களுடைய கருத்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, பிசாசு என்ன ஜெபம் பண்ணா, சாத்தான் என்ன ஜெபம் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது வாசிங்க. அது என்ன, அந்த பிசாசுகள் என்ன கேட்டுச்சுன்றது பாருங்களேன். அந்த பிசாசுக்கெல்லாம் அவரை நோக்கி பன்றிக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். என்ன ஜெபிக்குது, என்ன வேண்டுதல் இங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிசாசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த சொல்லுகிற அந்த வார்த்தை, அந்த பிசாசுன்னு சொல்ற விஷயங்கள் யாருக்குள்ள அனுப்புங்க, அந்த அசுத்தாவியை யாருக்குள்ள அனுப்புங்கன்னு சொன்னா பன்றிக்குள்ள அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. சரி, இந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டுச்சா அப்படின்னு இந்த வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா, அடுத்த 13வது வசனத்துல பதில் சொல்றாரு. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே. இந்த பதில் கிடைச்சதா இல்லையா? அந்த முதல் விண்ணப்பத்திற்கு கிடைச்சது. அந்த அசுத்தாவி எங்க போச்சு? ஒரு மனிதனிடத்துல இருந்து சாத்தான் என்ன சொன்னா, நீங்க பன்றிக்குள்ள அனுப்புங்க அப்படின்றான். பன்றிக்குள்ள போயிடுச்சு. ஒரு கதை மாதிரியே நான் சொல்றேன். இந்த பன்றிக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ளே அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அங்க பிடிச்ச அந்த பிடி பன்றிக்குள்ள போச்சு. பன்றியிலிருந்து போனனால கிட்டத்தட்ட 2000 பன்றிகளுக்குள்ள போச்சு. அது எங்க போச்சு? பன்றி கடலுக்குள் சென்றது என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. இரண்டாவது ஜெபம் மார்க் 5:17 வாசிங்க. அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். நல்லா கவனிங்க. முதல்ல ஒரு விண்ணப்பம் கேட்ட உடனே அந்த விண்ணப்பம் நிறைவேறப்பட்டது. மறுபடியும் ஒரு வேண்டுதல் இங்க செய்யறாங்க. ஐயா, பன்றிக்குள்ள போச்சு இல்லையா, அது என்ன செய்யணும், அங்க இருந்து நீக்கிடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இயேசுவையே வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த இடத்துல கிறிஸ்துவிடத்துல பேசின ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. கஷ்டம் வந்துடும், துக்கம் வந்துடும், எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி, எனக்கு பொருளாதார பிரச்சனைகள் கூட வரும் என்றெல்லாம் யோசித்து ஜனங்கள் என்ன சொல்லிட்டாங்க, அங்கிருந்து வெளியே கொண்டு நீங்க போயிருங்க. தேவனுடைய விருப்பம் எப்படின்னா, நம்ம என்ன விரும்புகிறோமோ அதைத்தான் அவர் விரும்புகிறார். நம்மளுடைய ஆசையின்படியே, நம்மளுடைய பிரயாசத்தின்படியே, நம்மளுடைய வாஞ்சையின்படியே அவர் என்ன செஞ்சார், அந்த இடத்துல இருந்து அந்த உத்தரவுக்கு அவர் பதில் கொடுத்தார் என்பதை 17ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு ஜெபம். இது நல்லா கவனிங்க. 18வது வசனத்தை வாசிங்க. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன். இது யாரு பிசாசு பிடித்திருந்தவன்? முதல்ல நம்ம வாசிச்சோம் இல்லையா, அதே பையன் வாலிபன் சொல்றான், அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டாங்க. இந்த ஜெபம் தப்பான ஜெபமா? இந்த ஜெபத்தில் ஏதாவது தவறுகள் இருக்குதுன்னு நீங்க யாராவது கண்டுபிடிச்சீங்களா? ஐயா, நீர் என்னை காப்பாத்திட்டீரு, எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, என்ன அப்படின்னு சொன்னா, நான் உங்களோடு இருப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவ்வளவுதான் கேட்டான். இந்த ஒரு இடத்துல நான் உற்று நோக்கி பார்க்கும்போது எனக்கு தென்பட்ட ஒரு நிகழ்வு என்னன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெபம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எப்படிப்பட்ட ஜெபமா இருந்துச்சுன்னா, நம்ம ஜெபிக்கிற மாதிரி ஏனோ தானோ என்று தெரியல, இது ஒரு ராஜரீக ஜெபம் என்று கூட நான் யோசிச்சேன். ஒரு அருமையான ஜெபம் என்பதை எனக்கு தோணுச்சு. சொல்லப்போனா ஒரு புனிதமான ஜெபம் என்பதையும் நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா, முடிவில் உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த ஒரு ஜெபத்தை புனித ஜெபத்தோடு நான் ஒப்பிட்டு பேசுகிறேன் என்று சொல்லி. 19ஆம் வசனத்தை வாசிக்க முடியல. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல். நீ நல்லா கவனிங்க, மேலே 2 ஜெபம் பண்ணாங்க, 2 ஜெபத்துக்கும் வேண்டிக் கொண்டாங்க, பதில் கிடைச்சது. 3வது அந்த வாலிபன் ஜெபம் பண்றான், கேட்கறான், ஒரு வேண்டிக் கொள்றான், ஐயா நீங்க உத்தரவு கொடுங்கன்னு. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் அங்க நின்று போச்சு. வரிசையாக ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் அவருடைய வேண்டுதலுக்கு ஏற்றபடி ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு இருந்த இயேசு கிறிஸ்து, ஏன் இந்த மனிதன் செய்யும் போது மட்டும் இந்த வாலிபனுக்கு நன்மையை தான் செய்தாரு, அவனும் நல்ல ஒரு விஷயத்தை தான் கேட்டான், நான் உங்களோடு இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, உங்க கூட நான் இருக்கிறோம். இதுக்கு மட்டும் ஏன் அவர் இடம் கொடுக்கல? அடுத்த வார்த்தை சொல்லுது, நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னான். ஏன் ஆண்டவர் நிப்பாட்டிட்டு போனார்? நல்லா புரியுதா? சில வேளைகளில் நம்மளும் யோசிப்போம், ஏன் ஆண்டவர் இதை மாத்திரம் என் வாழ்வில் செய்யல, அல்லது ஏன் இந்த ஒரு காரியத்தை குறித்து மட்டும் என்னிடம் அவர் பேசல,
ஏன் இந்த ஒரு பகுதியிலே என்னுடைய வாழ்க்கையில் இது மட்டும் ஏன் எனக்கு அனுமதிக்கலை என்று நம்ம நிறைய நேரத்தில் கேள்வி கேட்போம். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு காரணத்திற்காக அங்கு நிற்கப்படுகிறது என்பதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். ஒருவேளை நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நான்லாம் நினச்சிருக்கேன் அப்படி தான். நல்ல சைக்கிள்லாம் ஜாலியாக ஓட்டுவாங்க. எனக்கு சைக்கிள் ஓட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் சைக்கிளுக்கு எனக்கு வீட்டில் அந்த நேரத்தில் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுட்ருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் முடிக்கும் போது எனக்கு ஒரு சைக்கிள் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் அண்ணனோட சைக்கிள்லாம் வாங்கி தந்தாங்க, அம்மா அப்பா வாங்கி, அப்படிலாம் இருந்தது. சில நேரத்தில் நம்மளுடைய ஆசைகள் வரும் பொழுது ஏன் அவங்களுக்கு இருக்குது ஏன் எனக்கு இல்லைன்னு ஒரு தோணும். சரிதானே? அவர்களிடத்தில் இருக்குது ஏன் என்கிட்ட இல்லை அப்படின்னு தோணும். அவங்க மட்டும் இப்படிலாம் வாழலாமா, ஏன் நான் இப்படி வாழக்கூடாதா அப்படின்னு தோணும். சில வேளைகளில் சில விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது மட்டும்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இது தகுதின்னு தெரிஞ்சிருந்தா அதை கொடுத்துருப்பார். இதை படிச்சுட்டு நம்ம மனசில் என்ன தோணுன்னா, ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் சில விஷயங்கள். இது இப்படி கருத்தை நான் சொன்ன உடனே நம்ம மனசில் என்ன தோணுன்னா, அப்போது பணம் இருக்கிறவங்களாம் நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க, பணம் இல்லாதவங்களாம் மோசமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. கடவுள் வந்து பணம் இருக்கிறவங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, பணம் இல்லாதவங்கள நொத்தி எடுக்கிறாரு, அப்படி தானே தோணுது. இந்த இடத்துல கேட்கும்போது இது நல்ல ஒரு ஜெபம், அற்புதமான ஜெபம், ராஜரீக ஒரு ஜெபம். கேட்கும்போது ஏன் தடை பண்ணப்பட்டுச்சு? இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் அலோ பண்ணவே இல்லை. நீ வராத அப்படிங்கிறார். ஐயா, நீர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க, நான் உங்களுக்கு கைமாறா என்ன செய்யறதுன்னு தெரியல, தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி தான் அவர் விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆனால் ஆள்னு சொன்னார், நீ வர வேண்டாம். அப்போ ஒரு காரியத்தில் நமக்கு ஒரு தடை வருகிறது என்றால், ஒரு காரியத்தில் ஒரு தடை வருது என்றால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை விட மேலான விஷயத்தை செய்வதற்கு ஆண்டவர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். ஆமென். இது ஒரு பக்குவம். இந்த ஒரு புரிதல் யாருக்கெல்லாம் வந்துருச்சோ நம்ம புலம்ப மாட்டோம். இப்போ இதுல இருந்து நம்ம சொல்றாரு, நான் ஏன் சாட்சி சொல்லணும் அப்படின்னா, நான் ஏன் சாட்சியினுடைய வல்லமையை புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னா, எதுக்கு ஆண்டவர் நீ சாட்சி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றாருன்னா, இது அவசியம். நிறைய நேரம் நம்ம கேட்டிருப்போம்ல, ஒரு சாட்சி எத்தனை பிரசங்கத்திற்கு சமானம்? 1000 பிரசங்கத்துக்கு சமானம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு செர்மன், ஒரு பிரசங்கத்தை தயார் செய்கிறதுக்கு பைபிள் தேவை, ஒரு நோட்டு, ஒரு பேனா தேவை. இல்லைன்னா இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நாங்களாம் மொபைல் லேப்டாப்னு தட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, அதையாவது தேவை. ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவை. சரியா? ஒரு பொதுவான நல்ல மனநிலை நமக்கு தேவை. ஒரு அமைதியான இடம் நமக்கு தேவை. இத்தனையெல்லாம் ரெடி பண்ணால் தான் ஒரு செய்தியை ரெடி பண்ண முடியும். ஆனால் அது எங்கே கொண்டு வந்து பேசுகிறாங்கன்னா, ஒரு சாட்சி இன்றைக்கு நாம் பகிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் 1000 பிரசங்கத்திற்கு சமானம். சாட்சிகள் 4 பேர் சொல்லிட்டு இருக்கும்போது நானும் எல்லாரும் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம். 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி நம்ம சபையில் செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். உடனே சரி அப்படின்னாரு. அது 3 மாதம் முடிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்லலை. சாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு ஒரு சின்ன முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறோம், அவ்வளோதான். அப்போ ஒரு செய்தியே ஆயத்தம் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள், 1000 செய்தி ஆயத்தம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் வேணும், எத்தனை இது தேவை, எவ்வளோ புக்ஸ் படிக்கணும், எவ்வளோ இது ரெடி பண்ணணும். ஆனால் ஒரு சாட்சி, அப்போ எப்படிப்பட்ட சாட்சியை பகிர்ந்தால் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதுதான் என்ன செய்ய போகிறோம். ஒரு 3 விஷயத்தில் நம்ம படிக்க போகிறோம். அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல பிசாசுக்கு பிடித்த, அதாவது பிசாசு வந்து ஜெபம் பண்ணால் கேட்கப்பட்டுச்சு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி நீங்கள் நினச்சிங்களா, ஒரு கிராம மக்கள் கேட்குறாங்க, ஐயா விரட்டுங்கன்னு போயிடுச்சு, நீங்கள் போயிட்டாரு. அந்த பிசாசு பிடிச்சிருந்த அந்த வாலிபன் கேட்டால் அவன் ஜெபிக்கும் போது மட்டும் கேட்கப்படலை. ஏன்? அப்போ ஏன் ஜெபத்திற்கு பதில் அந்த இடத்துல கொடுக்கப்படலைன்னா, அதை காட்டிலும் பெரிய விஷயத்தை செய் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, நான் உனக்கு செய்த அற்புதத்தை நீ என்ன பண்ணு, போய் சொல்லு அப்படின்றதை அவர் சொன்னதை பார்க்கிறோம். அப்போ அந்த வாக்கியத்தில் பார்க்கும்போது கவிதை நடியில் நீ பார்த்தீங்கன்னா, என்னோடு நீ வருவதை பார்க்கிலும் நீ பிறரோடு இருப்பதை நான் விரும்புகிறேன் என்றார். அப்படி தானே அர்த்தம்? நீ என் கூட வந்துட்டு நீ இருக்கிறது சந்தோஷம்தான், ஆனால் அதை விட இம்பார்ட்டன்ட், முக்கியமாக நான் உனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்னென்னா, நீ பிறரோடு இருந்து அவர்களுக்கு நீ நற்சாட்சி பெறுவது அவசியம் என்று சொல்கிறார். அப்போ எந்த சாட்சியை இங்கு அவர் பேசுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நிறைய நேரத்தில் நீங்கள் கேள்வி நான் கேட்குறேன், ஆனால் பதில் நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம். சாட்சி சொல்வதற்கு எத்தனை பேருக்கு முதல்ல பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் மனசில் ஏற்றிக்கோங்க. சாட்சி சொல்வது சில நேரத்தில் நிறைய பேருக்கு பயப்படுறாங்க. சாட்சி சொல்கிறதுக்கு சில பேர் வெட்கப்படுறாங்க. சாட்சி சொல்கிறதுக்கு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி ஏதோ நமக்கு என்னமோ சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிட்றாங்க. ஆனால் சில பேர் அப்படி கிடையாது. நம்ம சபைகளில் நான் அப்படி பார்க்கல.
சாட்சி சொல்ல உடனே முன் வருவாங்க. எப்போ கேப் கிடைக்கும்னுக்கும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. எப்போ பாஸ்ட் பேச விடுவார், சண்டையே நடந்திருக்கு ஒரு டைம், இன்னும் நீங்கள் சாட்சி சொல்ல எனக்கு டைம் கொடுக்கல அப்படின்ட்டு. முன் வரணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த நாம் பகிர்ந்து கொள்ளுகிற அந்த வார்த்தைகளானது ஒரு மனிதனுடைய இருதயத்தை பிளந்து நிற்கும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். முதல் சாட்சியின் சாதனை முதல் என்ன வாசிப்போம்? யோவான் 4ஆம் அதிகாரம். மொத்தம் 3 காரியம். அதில் முதலாவது காரியம் யோவான் 4:39 வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியன் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஆண்டவர் ஒரு ஸ்திரீக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காண்பிக்கிறாரு. அந்த ஸ்திரீக்கு பெற்றுக்கொண்ட அந்த அற்புதத்தை அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா ஊரெல்லாம் சொல்றாரு. அவர் ஊரெல்லாம் சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, தேவன் மீது விசுவாசம் வைக்கிறார்கள். ஒருவேளை இந்த இடத்துல இருந்து, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்த்து வந்தேன், நீர் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தை செய்தீர் என்று சொல்லி ஒருவேளை அமர்ந்து இருக்கிற நீங்களும் நானோ, அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானோ வெளியில போய் சொல்லணும். அப்படி சொல்லும் போது நாம் வணங்குற உண்மை தெய்வம் யார் என்பதை அவர்கள் விசுவாசிப்பார்கள் என்பதை மறக்க வேண்டாம். அப்போ சாட்சியின் சாதனை என்று சொல்லும் போது முதல் ஒரு படி என்ன என்று சொன்னால், நான் சாட்சி பகிரும் போது என் உண்மை ஆண்டவரை அவர்கள் விசுவாசிப்பார்கள். இன்னைக்கு என்னால் படிக்க முடியல பாஸ்டர், என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது, என்னால் பாடல் முடியாது, என்னால் எந்த வேலையை செய்ய முடியாது ஒருவேளை நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் செய்ததை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க, பெரிய ஊழியக்காரர்கள் தான் நீங்களும். சாட்சிகளை பகிரும்பொழுது மாத்திரம் இது நடக்கும் என்பதை மறக்காதீங்க. ஒரு பெண் கூறின சாட்சியின் விளைவுகளை பாருங்கள். கிறிஸ்துவுக்காக பேசுவதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்போம். தேவன் செய்ததை பார்ப்போம். தேவனுடைய எல்லா ஊழியர்களும் ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் விசுவாச பிள்ளைகளும் இதை பகிர ஆயத்தமாக இருங்கள் என்று ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறேன். சாட்சி நம்முடைய வாழ்க்கையின் வல்லமையை தரும் என்பதை மறக்க வேண்டாம். பைபிளில் எங்கேயாவது நீங்கள் சாட்சி சொல்லுங்கன்னு எங்கேயாவது போட்டிருக்கா? அல்லது யாராவது சாட்சி சொல்லியிருக்காங்களா பைபிளில்? கர்த்தர் என்னை உயர்த்தினார், கர்த்தர் என்னை நடத்தினார், நான் நன்மையை பெற்றுக்கொண்டேன், அப்படி யாராவது சாட்சி சொல்லியிருக்காங்களா? இந்த கேள்விக்கு இவ்வளோ நேரம் யோசிக்கிறத பார்த்தா தாவீது சாட்சி சொல்லியிருக்கிறாரு, ஒருத்தவங்க சொல்கிறாங்க. வேற பவுல் சாட்சி சொல்லியிருக்கிறாரு. வேற என்ன சாட்சினா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வண்டியிலேருந்து காப்பாற்றினாரு, 5 மணிக்கு அலாரம் வச்சேன், 5:45 எழுப்பி விட்டாரு, அப்படியா? அதானே சாட்சியா? சாட்சின்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சிட்டிங்களா? தேவன் செய்த நன்மைகள். சில நேரத்தில் எப்படி தெரியுமா, நானும் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வரும்பொழுது எனக்குமே சில நேரத்தில் ரொம்ப சலிச்சிட்டு, ஆண்டவர் நான் 2-3 நாளாக காய்ச்சலில் இருந்தேன், ஆண்டவர் நான் ஊசி போட்டோன்னே காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது இயல்பாக நடக்கிறது தானே அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். எக்ஸாமில் நான் படித்து பார்த்தேன், 4 அரியர் வச்சு 5வது அரியர் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னு நானே சொல்லியிருக்கிறேன். சரியா? இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லும்போது ரொம்ப சாதாரணமாக நினச்சிருக்கேன். ஆனால் அவங்கள போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும், அவங்களுக்கு அதுதான் பெரிய சாட்சி. நான் அப்புறம் தான் அதை உணர ஆரம்பித்தேன். நான் எப்போ அந்த மாதிரி சாட்சி சொல்ல ஆரம்பிச்சேனோ அப்போ தான் எனக்கு புரியுது, அந்த ஒரு தாளை எழுதி பாஸ் பண்ணி அந்த காலேஜை விட்டோ பள்ளிக்கூடத்தை விட்டோ வெளியில் வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத வெளியில் வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ நம்மளுடைய சாட்சியின் வார்த்தைகளானது நம்மளை போன்ற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ற வகையில் இருக்கும். அப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் நானும் பகிர வேண்டும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 8. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியில் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். யார் சொன்னார் இந்த வார்த்தையை? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை சரியான முறையில் சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. யாருக்கு சொன்னாரு? சீஷர்களை பார்த்து சொன்னார், ஐயா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்போ அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளும் போது, அந்த தேற்றவாரனுடைய பலத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளும் போது, நீங்கள் சமாரியாவிலும் யூதேயாவிலும் நீங்கள் சாட்சிகளை சொல்லுவீர்கள். நடந்தது, நடந்திருக்கிறது, இனிமேலும் நடக்க வேண்டும். ஒருவர் தன்னுடைய அனுபவத்தால் கண்டதையும் கேட்டதையும் சொன்னாலே போதும், பெரிய சாட்சி தான்.
சில நேரத்தில் சாட்சி சொல்லும்போது நம்ம கண்டதையும் கேட்டதையும் விட காணாததையும் கேட்காததையும் சொல்லும்போது ரசனையாக இருக்குது. அப்படி தானே? இப்போ நானே பிரசங்கம் பண்ணுறேன், வசனம் ஒன்று கொடுத்துருக்கு, அந்த வசனத்தில் இன்னும் 2-3 வார்த்தை கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே மசாலா பொடி போட்டு நான் பேசும்போது உங்களுக்கு அப்படி இருக்கும், கேட்க சூப்பராக பேசுகிறார், ஐயோ பாஸ்டர் அழகாக அப்படி தோணும் உங்களுக்கு. இட்ஸ் ரியாலிட்டி. அதுலேயே ஒரு மசாலாவும் உங்களுக்கு ஏதாவது தோணுமா? யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு 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 வித்தியாசத்தையும் கொடுக்காம என் பாட்டுக்கு இப்படி நான் ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. இப்படி வர்றேன், பைபிளை விரிக்கிறேன், ஒரு அதிகாரத்தை எப்படி வாசிக்கிறேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், தேவன் நம்மோடு இருக்கிறார், ஆமேன் அப்படின்னு போயிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படி பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ வித்தியாசம் இருக்கிறது, அப்படி தானே? அந்த வித்தியாசம் எந்த மாதிரி இருக்குன்றது யோசிங்க. ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அந்த பாடத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, அந்த அங்கே சீஷர்களுக்கு சொன்னது அதுதான், நீங்கள் போய் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நடந்த ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன். சென்னை பட்டணத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. 10 நாட்கள் கூட்டம் நடந்துச்சு, படை முயற்சி கூட்டம். 1995 நடந்த ஒரு நிகழ்வு. சரியா? சென்னை பட்டணத்தில் இது நடக்குது. அந்த 10 நாள் கூட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா, அநேக பிள்ளைகள் தேவனை அறிஞ்சுக்கிடணும், ஞான முழுக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் அந்த கூட்டம் நடந்துட்டுருக்கு. அப்போது அந்த கூட்டத்திற்கு ஒரு கிராமத்தில், சென்னை பட்டணத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் கூட்டம் நடக்குது. 4வது நாள் கூட்டம் நடந்து 5வது நாள் ஆரம்பிக்க போகுது. அந்த 5வது நாள் ஆரம்பிக்கிறதுக்கு அதிகாலை 5 மணிக்கு நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த சாட்சி. 32 வயசு கொண்ட ஒரு வாலிபர். சரிங்களா? 32 வயசு கொண்ட ஒரு வாலிபர், புதிதாக திருமணமான இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். 2 பிள்ளைகள். 32 வயசுங்கிறீங்க, 2 பிள்ளைங்கன்றீங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்றீங்க, வாலிபர்ன்றீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. 33 வருஷம் இருக்குது ஆண்டவருக்கே நீங்கள் வாலிபர் தான் சொன்னாங்க. அதுக்காக நான் சொல்ல வரல. 32 வயது ஒரு வாலிப வயது தான். சரிங்களா? டில் 35 வரைக்கும் நம்ம சொல்லலாம், 35 வரையும் சொல்லலாம். காலையில் இயற்கை செய்தி எடுத்தவர் 50 வயசு தாண்டிடுச்சு, அவரே சொல்லிட்டு போயிட்டார். 32 வயசு நான் சொல்லக்கூடாது அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அப்படி தானே? சரி, யோசிச்சு பாருங்கள். இந்த வாலிபர் இருக்கார். 5 மணிக்கு அந்த பிரசங்கம் செய்வதற்காக ஆயத்தமாகி ஒரு பாஸ்டர் அங்கே இருக்கிறாரு அந்த கூட்டத்துக்கு. 5வது நாள் காலையில் 5 மணிக்கு அவருடைய அறையில் ஒரு சத்தம் கேட்குது, பாஸ்டர் கதவு திறங்க, கதவு திறங்கன்ட்டு. அந்த பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா கதவு திறக்கிறாரு. திறந்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கேன், என்ன ஆச்சுப்போ உனக்கு, ஏன் இப்படி வந்திருக்கேன், இவ்வளவு அதிகாலை நேரத்தில் உனக்கு என்ன வேலை, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் கடந்த 4 நாட்களில் உங்கள் செய்தியை கேட்டுக்கிட்டே இருக்கேன், நான் தலைமறைவாக இருக்கிறேன், நான் ஒரு கொலை செய்து குற்றவாளியாக தலைமறைவாக இருக்கிறேன்னு சொன்னோன்னா பாஸ்டருக்கு கையும் காலும் ஓடலை. சென்னையில் நடந்தது 5வது நாள் மீட்டிங்க்கு மனுஷன் ஆயத்தமாகிட்டு இருக்காரு. ஞானமுழுக்கு பெற வேண்டும் என்ற ஒரு முக்கிய குறிக்கோளை வைத்து இந்த கூட்டம் நடக்குது. அந்த மனிதன் 5 மணிக்கு கதவை தட்டி பாஸ்டர்கிட்ட சொல்லும் போது பாஸ்டருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அடடே பரவாயில்லையே, கொலை செஞ்சிருக்கியா, வா வா உட்கார் அப்படியே சொல்லியிருப்பாரு. நிற்காத ஓடிரு, நிற்காத ஓடிருன்னு சொன்னாராம். அவர் பகிர்ந்து கொண்டார், நான் சொல்கிறேன் யார் அப்படின்னு. இங்கே நிற்காத போயிரு, என் கண்ணு முன்ன நிற்காத. ஏன்னா அவருக்கு பயம் வந்துருச்சு, அடுத்த கேஸ் இவர் மேலே திரும்பிடுச்சுன்னா. ஏற்கனவே 4 நாளில் தேடிட்டு இருக்கிறாங்க. அவர் கேட்டார், பாஸ்டர் 4 நாட்களாக நான் சுற்றிட்டு இருக்கேன், நீங்கள் பதட்டப்படாதீங்க, உங்களை நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, நான் ஞானம் முழுக்க பெற வேண்டும், 4வது நாள் எடுத்த செய்தி என் இதயத்தை பாய்ந்தது, தயவுசெய்து ஞானஸ்தானம் கொடுங்கன்னு கேட்குறான். கொடுக்குவீங்களா? 10 நாள் மீட்டிங் நடக்குது, 5வது நாள் இப்படி ஒரு ஆள் வராரு, நம்மகிட்ட கேட்குறாங்க, பாஸ்டர் பேப்டிசம் கொடுங்கன்ட்டு. வில் யூ அலவுட்? என்ன யோசிச்சு பாருங்கள், நான் அலோவ் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? அந்த போதகர் அனுமதித்தார். ஏன்னா எனக்கு பயம்தான், இப்பவும் அதை சொல்லும் போதே பயமாக தான் இருக்குது. ஒரு குற்றவாளி நான் ஞானமுழுக்கு பெறணும்னு சொல்லி கேட்கும்போது, அதுவும் 5 மணிக்கு காலையில் தட்டுறாரு, யாரும் கிடையாது, நான் கொலை செஞ்சுட்டு வந்து நிற்கிறேன், போலீஸ் என்னை தேடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியும் எப்படி கொடுக்க முடியும்? அந்த போதகருக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவர் கொடுத்தார். 6:15 பக்கத்தில் ஒரு தொட்டி, அவங்க அதாவது ஒரு டேங்க்கு தான் வச்சுருக்கிறாங்களா அங்கே கிராமத்தில், அதை பயன்படுத்தி 6:15 கொடுக்குறாரு. மத்தியான வேளையில் அவர் சிறைபிடிக்கப்பட்டார்னு தகவல் தெரிஞ்சு போச்சு. இந்த பாஸ்டருக்கு இருக்க முடியல, ஒன்றும் சொல்லியும் கொடுக்கல, நம்ம பாட்டுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டோம், அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு இவர் அந்த ஊரில் போயிட்டு இந்த நபர் யார், என்ன கொலை செஞ்சார், என்ன பிரச்சனைலாம் விசாரிச்சுட்டு இவர் எங்கே போகிறான்னு சொல்லி 10 நாள் கூட்டம் முடிஞ்சிட்டு ஒரு 15 நாள் கழித்து என்ன செய்கிறார் அப்படின்னா வேலூர் ஜெயிலில் போய் சந்திச்சாராம்.
அங்கே சந்தித்து அவர் பேசும்போது சொன்னார், இப்படிலாம் சூழ்நிலை சொல்லிட்டார் நைட்டே, இப்படி 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஏதாவது முடிஞ்சால் பண்ணுங்கள், நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் கொலை பண்ணிவிட்டு நான் போய் தான் ஆகணும்னு எல்லாம் பேசிட்டு போயிட்டார். பேர் சார்லஸ்ன்னு அவங்க பேர் சொன்னாங்க. அந்த நபர் கொலை செய்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்ன போயாச்சு. இந்த வேலூர் ஜெயிலில் போயிட்டு பாஸ்டர் இவங்களும் பேசுகிறாங்க. பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொல்கிறாரு, நான் கேள்விப்பட்டேன் என்னுடைய மனைவிக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க, 2 பிள்ளைகளும் படிச்சுட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாராம். அப்போ அந்த நபர் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன அப்படின்னா, பாஸ்டர் நீங்கள் நிறைய பிரசங்கம் பண்ணீங்க, 4 நாள் தான் கேட்க முடிஞ்சது, உங்களுடைய பிரசங்கத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதும்போது கீழே ஒரு கார்பன் ஷீட்டை நீங்கள் என்ன செய்யுங்க வச்சுட்டு, அந்த கீழே பதிவு பண்ணுற அந்த பேப்பரை என்ன செய்யுங்க என்னன்னா எனக்கு நீங்கள் அனுப்பி விட முடியுமான்னு ஒரு உதவி கேட்டாராம். இவ்வளோ ஆச்சரியத்தோடு அவர் என்ன செய்யார், கண்டிப்பாக நான் உனக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பிட்டார். அனுப்பி ஒரு 1.5 வருஷம் கழித்து மீண்டும் என்ன செய்யறா, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிட்டான். அதுக்கப்புறம் இந்த பாஸ்ட் மறுபடியும் வேலூர் ஜெயிலுக்கு போய் பார்க்குறேன். ஏன்னா 16 வருஷம் தண்டனைன்னு கொடுத்தாச்சு, வெளியில் வரவே முடியாது. அப்போ இந்த பேப்பர் எடுத்து கொடுத்து மறுபடியும் போய் பார்க்குறாரு. எல்லாரும் போலீஸ்கிட்டலாம் விசாரித்து போய் கேட்குறாங்க. அப்போ பதில் வருது. அப்போ அந்த இடத்துல ஒரு சாட்சி பகிர்ந்து கொள்ளார். என்ன சாட்சி அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்த செய்திகள் எல்லாம் 1.5 வருஷமாக நான் சேர்த்து 2-3 புத்தகங்களாக நான் மாற்றிட்டேன். இந்த புத்தகத்தை நாங்கள் பயன்படுத்தி இதே ஜெயிலுக்குள்ளே என்ன மாதிரி 36 கொள்ளையாளிகள் இங்கே இருக்கிறாங்க என்னோடு சேர்ந்து வந்தவங்க. அந்த 36 கொலையாளிகளில் ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் நாங்கள் ஆராதனை செய்கிறோம் இந்த இங்கே இடத்துலன்னு சொன்னாராம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் போகுது அப்படின்றது தான் ஒரு சாட்சி. இது 36 பேர் அங்கே இருக்காங்க. அதில் 10க்கும் மேற்பட்டவங்க 1.5 வருஷம் ஆச்சு. நீங்கள் கொடுத்த அந்த செய்தி, அனுப்பி வச்ச அந்த செய்தியெல்லாம் ஒரு புத்தக வடிவில் மாறி இன்னைக்கு ஒரு செய்திகளாக போயிட்டு இருக்கு. அந்த பாஸ்டர் யார் தெரியுமா? லண்டனில் இப்பொழுது போதகராக இருக்கிறார், பாஸ்டர் ஜான் மெல்கி. அவர் பேசும்போது அந்த விஷயத்தை அவர் தான் சொன்னார். அதை நான் கேட்குறேன், காலையில் உட்காந்து கேட்குறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கு சில நேரத்தில் ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும்போது அதில் நான் என்ன தீர்மானம் பண்ணட்டும் அப்படின்றதுக்கே நம்ம பயப்படுறோம். அப்போ அந்த தீர்மானம் ஒருவேளை நான் தவறாக போய்விடுமோன்னு சொல்லி பயந்தே நான் விலகி போயிடுறேன். சாட்சியை பகிர்ந்து கொள்வதே கிடையாது. அவருக்கு இருந்த தைரியம் இன்றைய இருக்கக்கூடிய எங்கள் ஊழியர்களுக்கும் வரணும். ஒரு ஆத்துமா முக்கியம். டோரி டென் பூம் அப்படின்னு ஒரு நபர், கோரி டென் பூம் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்படி நம் வாழ்வில் சிக்கலான காலத்தில் உதவி செய்கிறதோ அதுபோல நம் சாட்சிகளும் மற்றவர்களுடைய இருளான வாழ்வில் பிரகாசிக்கப்பட வேண்டும். விளங்கிட்டீங்களா? வண்டியில் போகும்போதோ, பஸ்ஸில் போகும்போதோ, ட்ரெயினில் போகும்போதோ சாட்சி சொல்லி பழகுங்க. எப்படி? பிரதர் தோத்திரம் பிரதர், நான் கிறிஸ்டியன், வாங்க சர்ச்சுக்கு வாங்க. அது நம்ம சாட்சி இல்லை. நம்ம ரைட்? அப்படி தானே? ட்ரெயினில் போய் உட்காந்துட்டு, அண்ணே எந்த ஊருண்ணே, அண்ணே நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் பாஸ்ட்டுங்கண்ணே, வாங்கண்ணே சனிக்கிழமை ஆராதனைங்க அப்படின்னு சொல்லிட்டான். நானே விடுவான், ரைட்டு லெஃப்ட் இப்படி தானே விடுவாங்க. சாட்சி என்பது என்ன? நமக்குலாம் நிறைய சான்ஸ் கிடைக்கும் தெரியுமா? ஆனால் அந்த சான்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக விட்டுருவோம். எத்தனையோ புக்கு கிடக்குது, வெளியில் கொஞ்ச நாள் வைப்போம், இங்கே கொஞ்ச நாள் இருக்கும், வீட்டிலலாம் நிறைய புக்கு இருக்குது. ஒரு 10 புக்கு எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன செய்யலாம்னா, ட்ரெயினில் எங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் அப்படி தான் கொடுத்தாங்க. ஒரு ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், பேக் வச்சுருப்போம், அதில் சின்ன சின்ன புக்ஸ், சின்ன அதாவது என்ன சொல்கிறது, ட்ராக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். இப்போல்லாம் நின்றுட்டு எங்கேயும் நின்று ரயில்வே ஸ்டேஷனில் கொடுக்க முடியாது, பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே நின்று கொடுக்க முடியல, அப்படிப்பட்ட காலம் இல்லை. அப்போ போகிற இடத்துல என்ன செய்யலாம்னா, நம்ம உட்காந்து நம்ம அப்படி படிக்கிற மாதிரி படிச்சுட்டு புத்தகத்தை அப்படி வச்சுட்டு போயிடுறோம். இங்கே இருந்த திருப்பூருக்கு நானும் பாஸ்டர் கிளீவ்லாண்டு ஒரு நாள் பயணம் பண்ணோம், இந்த டிஷர்ட் விஷயமா. டிஷர்ட் அடிச்சுட்டு நம்ம யூத் பசங்களுக்கு வாங்கணும் அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன செஞ்சேன், முதல்ல ஞாபகம் வந்துட்டு லோக்கல் ட்ரெயின் தானேன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதில் நடந்த நிகழ்வு என்னென்னா, நான் படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறேன். சரியா? படிச்சுட்டு புத்தகத்தை என்ன பண்ணுறேன்னா அப்படி ஓரமாக வச்சாச்சு. நான் எந்திரிக்கும் போது, பிரதர் உங்கள் புக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படி. நான் அந்த நேரத்தில் என்ன சொல்லணுன்னு எனக்கு தெரியல. ஐயா அது என் புத்தகம் தான், நான் தான் வச்சேன்னு சொல்ல முடியுமா? வெளியே நல்லாவே தெரியுது, சீக்ரெட் ராப்சர், ரகசிய வருகை பற்றி எங்கே போட்டிருக்கேன் அந்த புக்கு. அவருக்கு அந்த வார்த்தை என்னென்னு தெரியாது, ரகசிய வருகை என்னென்னு தெரியாது. ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவ தெரியாத நண்பராக இருக்கலாம். ஆனால் பிரதர் உங்கள் புக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன சொல்லி, எனக்கு ஒரே பக்குன்னு தான் இருந்துச்சு. மறுபடியும் அந்த புக்கை வாங்கிட்டேன். பயம் இருக்குல்ல? மறுபடியும் அந்த திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரூம் இருந்துச்சு, அந்த ரூமில் வச்சுட்டு வந்தேன்.
ஆணித்தரமாக என்னால் என்ன செய்ய முடியல, சாட்சிகளை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியல. நான் கிறிஸ்தவன் தான், நான் பாஸ்டர் தான், இந்த தாள் ஆண்டவரை பற்றி பேசப்பட்டிருக்கு, இந்த புடி சொல்ல முடியல. ஆனா அதை விட மழுமையான முறையில் இப்போ ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிருக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம். அப்படிதானே எனக்கு இங்கே நான் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேன். எல்லாருமே கிறிஸ்தவர்கள், எல்லாருமே அட்வென்டிஸ்ட், எல்லாரும் ஆண்டவரை பற்றி தெரியும். என்ன பேசினாலும் நீங்கள் ஆமா ஆமான்னு தலையாட்டுவீங்க, நானும் ஆயா ஐயான்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் பொது இடங்களிலே கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொல்வதற்கு நம்மால் முடியாத பட்சத்தில் ஒரு சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறோம். அது என்னைக்கு சாதனையாக மாறும்? எனக்கு நடைபெற்ற நிகழ்வு அது. நேற்று தம்பி ஒரு செய்தி எடுத்தார்ல சக்தி, அதுக்கப்புறம் நான் அந்த வசனத்தை ஒன்று கோட் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னேன். வாட்சு ரிப்பேர் ஆகிட்டுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். வாட்ச் கடையில் கொடுக்கணுன்னு ஒருத்தவங்க செல்லை மாற்றணும் அப்படின்னாங்க. அப்போ அந்த தம்பி சொன்னார், வாட்ச் கடையில் தானே போய் கொடுப்போம் அப்படின்னு அந்த பதிலை முடிச்சிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளால் ஒன்றும் சரி செய்ய முடியாது. வாட்ச்சு ரிப்பேர் பார்க்கக்கூடிய நபர்கள் யார்? அந்த மாதிரினா இப்போ எனக்கு பிரச்சனையை மாற்றக்கூடிய நபர் யார்? கிறிஸ்து. அப்போ அவர்கிட்ட தான் நான் போகணுன்ற ஒரு கருத்து அழகாக சொன்னார். இன்றைக்கி அதை ஞாபகப்படுத்துகிறேன். ஆண்டவர் ஒரு விஷயத்தை நமக்கு அறிவுறுத்தப்படாமல் எதையும் செய்ய வேண்டாம். ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்தப்படும் பொழுது அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்க வேண்டாம். ரெண்டுக்கும் சின்னதாக வித்தியாசம். ரெண்டாவது சாட்சி லூக்கா 8:38. சற்று வேகமாக போகிறேன். லூக்கா 8:38 வசனத்திலிருந்து 40 வரை வாசிப்போம். அதில் தொடர்ந்து வருது. ரெண்டாவது சாட்சி பாருங்க. லூக்கா 8. பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி, அங்கே நம்ம மேற்கொண்டு மேலே படித்தது அதோடைய தொடர்ச்சியாக வருது. சரிங்களா? பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி இங்கிருந்தா கவனிக்கணும். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் பிரசங்கம் செய்தான். எனக்கு ஒரு நன்மை கிடைத்த பிற்பாடும் ஒருவேளை நான் அதை மூடி வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், அதை மறைத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், இன்னும் நீங்களும் நானும் இயேசுவை இன்னும் அறியாத ஜனங்கள் என்பதுதான் அர்த்தம். அவன் ஆசைப்பட்டது ஏதோ, தேவனே நான் உங்களோட வந்துடுறேன், எங்களை கூட்டு போயிருங்கன்னு சொல்லி தான் கேட்டான். இது தப்பல்ல. ஒருவேளை தேவனோட ஊழியக்காரன் அவனும் மாறி இருக்கலாம், அவனும் ஒரு சீஷனாக மாறி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லி விட்டு போன, நீ வராத, நீ திரும்பி போ, உன் வீட்டுக்கு போ, உன் இனத்தாரோடு போ, உன்னுடைய ஊருக்கு போ, அங்கு ஒரு வேலை இருக்கிறது, உன் மூலியமாக தான் அதை செய்ய முடியும். ஏன்னா நீ தான் அந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீ கண்டவன். இன்னைக்கு எதுவுமே கிடைக்காத நபர்கள் போயிட்டு, எப்ப நீ சொல்லு, எப்ப நீ சாட்சி சொல்லு, எப்ப நீ இதை பேசுன, எப்படி பேசுவான்? நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தான் அதை செய்ய வேண்டும். இதான் சாட்சிகளான வாழ்க்கை நமக்கு தேவை. அடுத்த வசனம். இயேசு திரும்பி வந்த போது ஜனங்கள் எல்லோரும் அவருக்காக காத்திருந்தபடினால் அவரை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு முன்னாடி விரட்டி விட்டாங்க. அப்படிதானே? அங்க கனெக்ஷன் வருதா இல்லையா? ஐயா நீங்க போயிருங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அந்த பிசாசு சாத்தான் ஜோமன்னா பிசாசு என்ன சொல்லி பன்றிக்குள்ள போனா, பன்றி போய் கடலுக்குள்ள போச்சு, கடல்ல போனோன்னு சொல்லி, ஐயா நீங்க கிளம்புங்க, எல்லாத்தையும் நாசப்படுத்துது, எல்லாம் எனக்கு நஷ்டமா இருக்கு, நீ கிளம்புங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அவன் ஊரெல்லாம் சொல்லி ஆண்டவர் அடுத்த ரவுண்டு போயிட்டு வந்துட்டாரு. பக்கத்து ஊருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துட்டான்னு வைங்க. வரும்போது இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. when we, நாம் எப்பொழுது இந்த காரியத்தை செய்ய போகிறோம்? பாடம் படிக்கும்போது சின்ன சின்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு, நான் கவனித்தேன். நிஜம்தான், நீங்கள் கேட்குற கேள்வியும் சரிதான், நீங்கள் கேட்குற கேள்வி சரிதான், பாடம் நடத்துகிறவங்க கேட்குறது கேள்வி சரிதான், நீங்கள் சொன்ன பதிலும் சரிதான், நீங்கள் சொன்ன பதிலும் சரிதான், பாடம் நடத்துகிறவங்க சொன்ன பதிலும் சரிதான். நடுவில் ஒரு சின்ன லைனை மட்டும் விட்டுட்டோம். அந்த நடுவில் சின்ன லைன் தான் என்னது? நம்ம சொன்னோம், கடைபிடிக்கலை, ஃபாலோ பண்ணலை, நம்ம செய்ய ஆரம்பிக்கல. யோசிச்சு பாருங்க. இங்கே ஒருவேளை அந்த மனுஷன், நன்மையை பெற்றுக்கொண்ட அந்த மனுஷன், பிசாசு தன்னுடைய இருதயத்திலிருந்து வெளியில் போன அந்த மனுஷன், ஒருவேளை கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி அந்த ஊரில் ஒருவேளை அவன் சாட்சி பகரவில்லை என்று சொன்னால், கிறிஸ்து திரும்பி வரும் பொழுது மறுபடியும் கிறிஸ்துவை நீ வெளியே போம்பாங்க. இந்த வாலிபன் செய்த தவறை நாம் செய்யக்கூடாது. வந்தாரு,
பூமிக்கு பிறந்தாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு, நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு போயிட்டாரு, நான் வருவேன், ஒரு பெரிய ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணேன்னு சொல்லிட்டு போனாரு. அவர் திரும்பி ஆர்வத்தோடு, வாஞ்சியோடு, விசுவாசத்தோடு வரும்போதும் ஒருவேளை இப்படி இருந்தோம் அப்படின்னா, நீங்களும் நானும் தேவனுக்கு பொய்யர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் அந்த மனுஷன் ரொம்ப நல்லவருங்க. போகும்போது சொல்லிட்டு போயிட்டாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் வீடு வச்சிருக்கிறேன், பெரிய வீடாக கட்டிட்டு வரேன் சொல்லிட்டு தானே போனாரு. அடி வாங்கிட்டு போன மனுஷன் நமக்காக கட்டணம் கட்ட போயிருக்கிறாராம். ஆனால் நம்ம இதையும் பார்த்துக்கிட்டு, இந்த அற்புதத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துட்டு அனுபவிச்சு கொண்டு, ஆசைப்படுத்திய எல்லாத்தையும் நிறைவேற்றி கொண்டு, அதை கடைபிடித்து கொண்டோம், நம்ம சாட்சிகளாக என்ன செய்யலை, இந்த உலகத்தில் வாழலை. இந்த 40வது வசனத்தை ஒரு முறை வாசிங்களேன். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவருக்காக, இந்த இடத்த மட்டும் எல்லாரும் அந்த டிவியை பாருங்க. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவருக்காக காத்திருந்தபடியினால். அவருக்காக காத்திருந்தவர்கள், கொஞ்சம் புரியுதா அந்த வார்த்தை யாரை குறிக்குதுன்ட்டு? You know who is Adventist? அட்வென்ட் திருச்சபைக்கு நமக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அட்வென்டிஸ்ட் அப்படின்னு பேர் கொடுத்துருக்குல்ல. என்ன அர்த்தம் அந்த வசனத்தில் பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை அவருக்காக காத்திருந்தபடியினால், அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்படின்னா யார் தெரியுமா? இயேசுடைய 2ஆம் வருகைக்கு காத்திருக்கக்கூடிய கூட்டம் இந்த அட்வென்டிஸ்ட் கூட்டம். இந்த வார்த்தை நமக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு, நம்ம சபைக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு திரும்பி வரும்பொழுது, அவர் 2வது முறை திரும்பி வரும்பொழுது, இதே தவறை ஒருவேளை நீங்களும் நானும் செய்வோம் என்று சொன்னால், அங்கு சந்தோஷம் இல்லாதபடிக்கு கரைந்து போயிடும். நம்ம வேலை முழுசான வேலை சாட்சி பகிர்கிற வேலை. என் வேலை முழுமையான வேலையை சாட்சி பகிர்கிற வேலை. பிசாசு பிடித்தவன் சாட்சியாக இருந்தான், நமக்கு என்ன வந்துச்சு? புரிஞ்சிட்டீங்களா? வெக்கப்படுறோம், சந்தேகப்படுறோம், தயக்கமாடுறோம், பயப்படுறோம். ரொம்ப ஆண்டவர் வருத்தப்படுறார் இதெல்லாம் செய்யும்போது. ஏன்டா உனக்கு அவ்வளோ தூரம் உனக்கு காப்பாற்றி கொண்டு வந்து அங்கே போயிட்டு 2 வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறியே. வருத்தப்படுவார், வருத்தப்பட மாட்டாரா? வருத்தப்படுவார். சில சமயங்களில் சாட்சி சொல்ல யாராவது வாருங்க அப்படின்னு சொன்னால் சில இடத்துல வர்றதே கிடையாது. இங்கே இல்லை, பொதுவாக நான் ஓவராலாக சர்ச்சஸ் பார்க்கும்போது நிறைய பேர் பயப்படுறாங்க, வரமாட்டிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எனக்காக நீங்கள் சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த சர்ச்சில் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். நிறைய இடங்கள் போனனால நான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். எனக்காக நீங்களே சொல்லிடுங்களேன். வீட்டில் இருக்கவங்களே சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு நடந்தால் நீ போய் சொல்லு, நான் சொல்ல முடியாது. அப்படி தானே? ஏன்னா உன்னோட ரெசிபி பார்த்தால நான் இருக்க முடியாது. அதானே படித்த பாடத்தில். அப்போ அந்த நிலை இன்னைக்கு இருக்குது, மாறணும் அப்படின்றத என்னுடைய வார்த்தை. தானியல் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலலாம் வாசிக்கும்போது தீர்க்க தரிசனம் சொல்லணும் அதெல்லாம் அவசியமே கிடையாது. உங்களோட சாட்சியை சொன்னால் போதும். நிறைய இப்போ கற்றுக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, நம்ம சாட்சியை பகிர்ந்து கொண்டால் போதும். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போ ஒரு நிகழ்வோடு நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பார்க்காம ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாத்தான விரட்டுறதுக்கு நம்ம சாட்சிகள் போதும். இன்னைக்கு என் வாழ்க்கையில சாத்தானுடைய சதி திட்டம் என்னை ஆட்கொள்ளுது பாஸ்டர், ஆட்கொள்ளதான் செய்யும். அதை எதிர்த்து நிற்பதற்கு சாட்சியின் வாழ்க்கை நமக்கு தேவை. சாட்சி உள்ளத்தை என்ன செய்யணும்? ரொம்ப உருக்கி எடுக்கும். சாத்தானை ஜெயிக்கிறது நம்ம சாட்சி. பாட்டு போடுவாங்கள்ல, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பீடிப்பார், அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகளே. வெள்ளம் போலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வீட்டில் டப்பாவில் இருக்க வெள்ளம் கிடையாது, என்ன அது இவ்வளோதான் இருக்கும். இல்லை பெரிய மண்டை வெள்ளம்னா இவ்வளோதான் இருக்கும், அவ்வளோதான். வெள்ளம் என்று போடப்பட்டது அந்த பாட்டின் வார்த்தையில் என்னென்னா, வெள்ளம் போல தண்ணீர் பெருக்கு வந்தாலும் சரி, ஆவியானவர் கூட இருக்கும்போது என்ன ஆகுமா? ஒன்றும் அஞ்சாது என்பது அந்த வார்த்தையின் அர்த்தத்தை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறையா விடுகிறோம். ஒரு சாட்சியோடு நான் மீண்டும் முடிக்கிறேன். கங்காபுர திருச்சபையில் இன்றைக்கி காலையில் போயிருந்தோம். அப்போது அந்த இடத்துல ஒரு சாட்சி, குழந்தை அம்மாள், கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? குழந்தை அம்மாள்னு ஒரு ஆண்டி இருக்காங்க.
அந்த சபையோட மூப்பருடைய மனைவி. அவங்க ஒரு 8 மாதம் கிட்டத்தட்ட, ஆமாம் 8 மாதமாக அவங்களுடைய சரீரம் பயங்கரமான பிரச்சனை. சுதா ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. பயங்கரமான, அவங்க எந்திரிக்க முடியல. நான் முறை ஜெபிக்க போகிறேன். அப்போ நான் அந்த சபைக்கு பாஸ்டர் போடலை. பாஸ்டர் கிப்சன் அவரை கூப்பிட்டு போகிறாரு, வாங்க கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு வருவோன்னு கூப்பிடும்போது நான் அவரோடு போயிருக்கேன். அப்போ தான் அவங்களை முறை பார்க்குறேன். பெட்டில் ஆல்மோஸ்ட் அவர்களை பார்ப்பதற்கே அவர்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க சபையில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சாட்சி சாட்சின்னு பேசிகிட்டே இருக்க வர்றாங்க. ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு எனக்கு. முடியாது அப்படின்னு சொன்னார். அவர் வீட்டுக்காரர் அழுகிறார் உட்காந்து, பாஸ்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி சபைக்குள்ளே உட்காந்து இன்றைக்கி ஆராதனைக்கு இங்கே வந்து உட்காந்துருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரே ஜபம் தான். எப்போல்லாம் போகிறோன்னா அந்த ஒரு விண்ணப்பம் தான் கங்காபுரம் சபையில் அதிகமாக அவங்க ஜெபம் பண்ணது. சில நேரத்தில் தேவ திட்டம் இன்னும் இருக்க வேண்டும் என்று யாரையெல்லாம் சித்தம் வைத்திருக்காலும் இருக்கணும். அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்துச்சு. நம் வாழ்வில் சாட்சிகள் மலை போல இருக்குது. நிறைய பேருக்கு சாட்சி இருக்குது, இதயத்தில் இருக்குது, ஆனால் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்துகிட்டு வெளியில் போகும்போது நீங்கள் நினைங்க, என் வாழ்க்கை சாட்சி என் வாழ்க்கையாக இருக்கணும். சாட்சி என்பது நம்மை பற்றி பேசுவது கிடையாது, தேவன் நம்மோடு வாழ்கிறார் என்பதின் அத்தாட்சி ஆகும். கவனிச்சிட்டிங்களா? டெஸ்டிமனினா என்ன? என்னை பற்றி நான் சொல்கிறது கிடையாது. என் ஆண்டவர் என்னோடு வாழ்கிறாரு, இப்படியெல்லாம் வாழ்கிறாரு, இப்படியெல்லாம் வாழுவார் என்பதை சொல்வது தான் சாட்சி. தேவன் நமக்கு அருளின கிருபை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, கிரேஸ் என்று சொல்லுவோம். அந்த கிருபை என்பது வெறும் கோட்பாடு அல்ல, அது ஒரு உண்மை என்பதை சாட்சி நமக்கு நினைவுபடுத்தும். என் மேலே கிருபையாக ஆண்டு இருந்தார், என்னை காப்பாற்றுறாரு, என்னை வழி நடத்துறாரு, என்னை உயிரோடு வச்சிருக்கிறார் அப்படிலாம் சொல்கிறோம்ல. நியூ இயர் அன்னைக்கு அப்படி ஒரு பட்டியலாக குடும்பத்தோடு நம்ம சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா சாட்சிகள்? அந்த சாட்சி ஒரு கிருபையை கொடுத்தார்ல, நம்ம வீட்டில் அனுமதிச்சிருக்கிறார்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெறும் கோட்பாடு அல்ல, வெறும் வார்த்தை அல்ல, அது உண்மை என்பதை சாட்சி நமக்கு நினைவுபடுத்தும். பவர்ஃபுல்ங்க. டெஸ்டிமனி இஸ் ஆல்வேஸ் பவர்ஃபுல். வென், எப்போ நம்ம அதை சொல்லும் போது தான் அது பவர்ஃபுல். நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருதயத்தில் வச்சோன்னா அது பவர்ஃபுல் கிடையாது. அதை பயன்படுத்தணும். அன்றைய வாழ்க்கையிலும் அநேக சாட்சிகள் உண்டு. அப்பப்போ ஒவ்வொரு செய்திகள் சொல்லும்போது அதற்கு ஒத்து வருகிற சூழ்நிலைகள் வரும்பொழுது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஸ்கூலில் படிக்கும்போது, கல்லூரியில் படிக்கும் பொழுது, வேலை கிடைத்த அந்த விதமானது, இப்போ திருமணம் நடந்ததை நீங்கள் கண்கூடாக பார்த்தீர்கள். தேவன் நன்மையாகவே செய்தார். நன்மையாகவே செய்வதற்கும் அவர், அதாவது சொன்னீங்களே, தேவன் நன்மையானதை செய்வதற்கே சுற்றித் திரிகிறார். அந்த வார்த்தை என்னையும் தேற்றினது என்பதுதான் என் வாழ்வில் நான் கண்ட சாட்சி. இன்றைக்கு அந்த வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொருவருடைய நாவிலிருந்தும் சாட்சியின் வார்த்தைகள் வரவேண்டும் வரவேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய செய்தி. சாட்சியின் சாதனை ஒன்றுமில்லாத என்னையும் உயர்த்தி இருக்கிறது. ஒரு பாடல் மூலமாக நானும் என்னுடைய மனைவியும் பாடி இந்த ஆராதனை நாம் முடிக்கிறோம். நேரம் கடந்து விட்டனால இதுவே முடிவு பாடலாக நாம் இதை நினைப்போம்.